ஜனவரி 25 சண்டே மாமல்லபுரத்தில் டிவிகேவோட மாவட்ட அளவிலான செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடந்து முடிஞ்சுச்சு. அந்த கூட்டத்தில் டிவிகே தலைவர் தளபதி விஜய் பேசுகிறப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறாரு. ஒன்று சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்லை இப்போ இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே இப்போ இருக்கிறவங்க டிஎம்கே, இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஏடிஎம்கே, இவங்க ரெண்டு பேரையும் தான் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஏடிஎம்கேல இருந்து ஒரே எதிர்ப்பலைகள் பயங்கரமாக வீச ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு அவங்க ஒரு வீடியோ வேற போட்டிருந்தாங்க. அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? டுடேவே ஏடிஎம்கே ஒஃபிஷியல் பேஜில் ஒரு அனிமேட்டட் வீடியோ ஒன்று போடுறாங்க தளபதி விஜயை பற்றி. எடப்பாடி ஐயாவை பார்க்கணும் ப்ளீஸ், உள்ள விடுங்க. இப்ப முடியாது, அவர் பிஸியா இருக்காரு. என்ன பிரச்சனை தம்பி உனக்கு? ஐயா மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகணும், ஹெல்ப் பண்ணுங்க. ரொம்ப அழுகாதீங்க தம்பி, போங்க, நான் பாத்துக்கிறேன். So much, sir. நன்றி ஐயா. தளபதி விஜய் வந்து இபிஎஸ் காலில் விழுற மாதிரி ரொம்பவும் கேவலமாக ஒரு வீடியோ எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் சும்மா இருப்பாங்களா? தப்பு பண்ணிட்டே சிங்காரம், தப்பு பண்ணிட்டே சிங்காரம். நீ மறுபடியும் எங்கட தொட்டிருக்க கூடாது. தொட்டவனே நான் விட்டதே இல்லை. நாலா பக்கமும் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டெய்லி ஒவ்வொரு மீம்ஸ் வந்துட்டே இருக்கு ஏடிஎம்கே பற்றி. அவங்க பழைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ போ, நீ வா, அட வாங்கோண்ணா. அனுப்பிட்டு இலைய பிடிச்சிட்டாங்க. கரெக்டா சொல்லு, மீனுக்கு கால் இருக்குதா இல்லையா? ஆத்துல கேட்டு சொல்றேன். ஆறு எங்கடா இருக்குது? மயிலாப்பூர்ல குளம் தாண்டா இருக்குது. ஆறு எங்க இருக்குது? ஆறு இல்ல. ஆறு இருக்குது. ஆறு 5க்கும் 7க்கும் நடுவுல இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு. அப்படியே நான் மயிலாப்பூர்ல இருக்குது போய் சொன்னேன். தப்பு என்ன விட்டுருவானா, இம்சை பண்ணாதே. நம்ம ஊர்ல இருக்கிறதே 3 சந்துதான். சுத்தி இங்கதான் வரணும். எங்கடா போயிருப்பானுங்க? எக்ஸாக்ட்லி. இந்த குச்சி ஐஸ் வைக்கா பொருளை ஒளிஞ்சிட்டு யாரு கூட ஐஸ் பாய் விளையாடுறா? இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவகாசமே இல்லடா. என்ன முதலாளி? இல்ல மாப்பிள்ளை என்ன பாத்துருப்பானோ. வாய பொத்தரா கத்த போறா. டிவிகேக்கு சண்டை டிஎம்கே கூட இடையில விழுகிறாரு. டேய் இந்த காது உடையற பட்ச குறுகுறு வந்து என்ன கொலப்பறா? வாங்கடா வா, வண்டிடு. காலையில முதல் பால் கண்ணுக்குட்டிக்கு தான். இப்படி நாங்களே நேரடியா மாட்டை பாத்துக்கிறதால மாட்டுக்கு எந்த ஒரு சின்ன பிரச்சனையானாலும் உடனே என் கண்ணுல பட்டுடும். இந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காத்து, இயற்கை, சந்தோஷமான குடும்பம். இதுக்கு மேல என்னங்க வேணும்? நலம் அன்புடன் நமது கிராமங்களில் இருந்து அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இத்தொகை குடும்ப தலைவர் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். பேட்டி கொடுக்குறாங்கல்ல, ஏதோ கட்சி மீட்டிங் நினைச்சிட்டாங்க போல. பிரஸ் மீட்ல போய் கொஞ்சம் கம்மனு இருக்கு தம்பி, தயவு செய்து அப்புறம் எல்லாத்தையும் வெட்டி போட சொல்லிடுவோம். கை தட்டாதீங்க, அமைதியா இருக்கு. இது பேட்டி கொடுக்குறேன்ல, பேசி முடிக்கிற மட்டும் கை. சில பேர் புதிய அரசியல் கட்சி தொடங்கிவிட்டு 2வது மாநாடு தான் நடத்தி இருக்கிறாங்க. அதுக்கு வயசு 1.5 வயசு குழந்தை. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஏய் அந்த பிராப்ளம் எடுத்து ஓடிய விடு. எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்தார் தெரியுமா? எப்படி ஒரு வந்தார் வீடியோ தான் மக்கள் கேக்குறாங்க. எடப்பாடி ஐயா போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. எப்படியே வந்துட்டல. உங்க வீட்டு பிள்ளை தானே வரும். நான் உங்கள் வீட்டு அடிமை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை அது மோதி காட்டும் பாதை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்படி தூர்வாருகின்ற பணியில் மேற்கொள்ளப்பட்டதோ அதை தொடர்ந்து செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு இந்த தண்ணீர் கூட தேங்கி நிற்காது. அவர் என்ன ஹெல்ப் பண்றாருன்னு நீங்களே பாருங்க. ஜெசிபி வச்சு தண்ணி கிளீன் பண்றாங்க. இப்படிப்பட்ட வாகனத்தின் மூலமாக தொடர்ந்து அந்த கால்வாய்கள் தூர்வாருகின்ற பணி தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது. நான் முதலமைச்சராக என்று கனவில் கூட நினைக்கவில்லை. சரிதான். உங்களை போல் நான் அமர்ந்திருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து
உயர்ந்த பதவிக்கு வந்தேன். அவரே ஒத்துக்கிட்டாரியா, தவழ்ந்து தவழ்ந்து அதை வந்தாரு. கூட கொச்சைப்படுத்தி பேசுகிறார். ஒரு விதத்துல பார்த்து நல்ல மனுஷன்தான். தவழ்ந்து 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 1000 ரூபாயே 1 கோடி பேருக்கு கொடுக்கிறது சவாலா இருக்கு. எடப்பாடி intellectual speech. சொல்றீங்க, அதெல்லாம் சாத்தியம். இப்படி கார்பரேட் கம்பெனி எவ்வளவு மானியம் கொடுக்குறீங்க, அதனால அந்த தொழில் அதிபர் ஒருவர் தான் பயனடைய முடியும். ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். அவங்க இன்னும் ஏழையாவே இருக்க வேண்டுமா இந்த நாட்டுல? நம்ம ஒண்ணு கேட்டு நம்ம அசர மாதிரி இன்னொரு பதில் ஏழை சொல்லுவார். என்ற சொல் இல்லை என்ற நிலையை உருவாக்கத்தான் ஒரு அரசினுடைய கடமை. அதை எந்த அரசு ஏதோ அதுதான் உண்மையான அரசு. ரொக்கமா பணம் கொடுக்கற கல்ச்சர் சரியா? மீன் கொடுக்கணுமா, மீன் பிடிக்க கத்து கொடுக்கணும்? அதாவது ரொக்கமா பணம் கொடுக்கறது கிடையாது. எல்லாமே பேங்க் மூலியமா அனுப்பலாம், வங்கிகள் மூலமாக அனுப்பலாம். எல்லாமே பேங்க் மூலியமா அனுப்பலாம், வங்கிகள் மூலமாக அனுப்பலாம். அப்படி பண்ணாதீங்க சார், தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க சார். வேணாம் சார், அப்படி பண்ணாதீங்க சார். வேணாம் சார். உங்க காலில் விழுவறதுக்கு தமிழ்நாடே காத்திருக்க, அப்படி பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அதை பார்த்து 3 பேர் செத்து போயிருக்காங்க சார். எல்லா குடும்ப அட்டைக்கும் மாதந்தோறும் 1500 ரூபாய் கொடுக்குன்னு சொன்னோம். இல்ல அதான் அது அந்த திட்டம் சாத்தியம் இல்லையா? நிச்சயமாக நிறைவேற்ற முடியாது என்றுதான் நான் கருதுகிறோம். மாதந்தோறும் 1000 ரூபாய் 2 கோடியே 15 லட்சம் குடும்பம் இருக்குது. அவ்வளவு பேர் கொடுக்க முடியுங்களா? எவ்வளவு ரூபாய் வேணும்? அதிமுக ஒரு வருஷத்துக்கு 1500 ரூபாய் அறிவிச்சுதான் ஞாபகம். ஆமா, நாங்க அறிவிச்சோம். அப்ப அது மட்டும் எப்படி சாத்தியம்? அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 2000 இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திருக்கரங்களால் திறக்கப்பட்ட பேர் அண்ணா அவருடைய சிலைக்கு எம்ஜிஆர் சிலை, அண்ணா சிலைங்கிறப்ப மாலை அணிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள். எம்ஜிஆர் சிலைக்கு இதெல்லாம் பழைய வீடியோ வச்சது வேற செல்ல எடுத்து போட்டே இருக்கானுங்க. அது எப்படி திமிங்கலம்? அவருக்கும் தமிழ் தெரியாது, இவருக்கும் ஹிந்தி தெரியாது. என்ன பேசியிருப்பாங்க? அது எனக்கு தெரியல, என்ன பேசியிருப்பாங்க? விருமாண்டி பிரதேசா? ஆமா, இவர் விருமாண்டி, இவர் நல்லம் நாயக்கரு, இவர் வந்து கொத்தால தேவரு, அவர் வந்து யார்? அவரு கொண்டராசு. சொல்லிப்புறேன் பாத்துக்க. ஏண்டா நீங்க எல்லாம் இந்த மாதிரி கெட்டவ போட்டு பட்டை அடிச்சிட்டா விருமாண்டி குரூப் ஆயிடுவீங்களோ? பொங்கல் வந்துடக்கூடாது. அது தீவுல என்ன படம் இருக்கோ அந்த கெட்டவ போட்ட வேண்டியது. பண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. செல்லூர் பழக்கப்பட்ட தருணம். என்ன அரசியல் இவர தெரியாதா? செல்லூர் ராசா அரசியல் இருக்குன்னு தர்மக்கோல் ராஜா. நீங்க செய்யறது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க தம்பி? ஃபிளாஷ்பேக். எல்லா வீடியோ வெளியே வருது, பழைய வீடியோ. இன்னும் என்ன தெருமாக்குள்னு ஓட்டுறாங்க. ஏங்க அதை இன்னும் ஓட்டிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்கலாமா? எதுக்கு நாங்க போய் சூசைட் பண்ணிக்கிற கடத்துல உழுவுறதுக்கு போக மாட்டாங்க. கயிறு பார்சல் நோட்டாவோட போட்டி போட்டுட்டு இருக்க கட்சியோட பழனிசாமியோட போகணுங்கிறீங்களா நீங்க? அதுக்கு நாங்க தூக்குமாடி கூட தொங்கிடுவோம். கவுரு எது ஸ்ட்ராங்கா இருக்கும்? கவுரு எதுக்கா? தூக்க மாட்ட போறோம். அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர் சொன்னா இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணர வேண்டும். 420 துரோகியும் இன்றைய பங்காளிகளும் 2 பேர் மாற்றி மாதிரி சண்டை போட்டாங்க. இப்ப பார்த்தா ஒரே கூட்டணியில இருக்காங்க. என்ன பண்றது? நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழ்நாடு தலைவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ரோஸ் ராய் கார். ஏன்னா நமக்கு எல்லாம் தெரியாது. 12 கோடி இந்த கார். நாக்கில் வசம்பு வச்சு தைக்க தலைவர் அதான் வரமாட்டேங்குதுல விட்டு